அழுகுன தேங்காய மாத்தி வச்சும் நல்ல தேங்காய் வந்துருச்சு. அது வந்ததுனால அவதான் பூஜை வேற பண்ண போறா. இந்த வீட்டோட குலதெய்வம் அவதான்னு சாமி வேற சொல்லிட்டாரு. என்ன பண்ணி இது எல்லாத்தையும் கெடுக்கிறதுன்னு தெரியலையே. சரி, நாளைக்கு கோயில்ல பொங்கல் வைக்க போறாங்கல்ல, அதுக்கு அரிசி வெல்லம் எல்லாம் வரும். அதை ஏதாவது பண்ணுவோம். கிச்சன்ல இருந்து உப்பு புளியெல்லாம் எடுத்துட்டு வந்து ராசாத்தி, நாளைக்கு பொங்க வைக்கிற இடத்துல நீ எப்படி அசிங்கப்பட போறன்னு பாரு. வணக்கம். வாங்க, எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். கோயிலோட முதல் மரியாதையை ஏத்துக்குங்க. பரிவட்டம் கட்டுங்க. வாங்க. பூர்ண கும்பத்தை கையில கொடுங்க. ஆகட்டும். 20 வருஷம் கழிச்சு கோயிலுக்கு வரீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்கிக்கங்க. வாங்க, முதல்ல பொங்கலை வச்சிடலாம். வாங்க வாங்கய்யா.
என்ன தம்பி ஆரம்பிச்சிடலாம்ல? எல்லாரும் வந்தாச்சுண்ணே, ஆரம்பிச்சிடலாம். சரி சரி கூட்டத்தை ஆரம்பிச்சு. ஏத்தி அடுப்பு பத்த வச்சு விடுங்க. என்னம்மா பொங்க வைக்கிறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்களா? பொன்னி கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து வைமா, நல்ல நேரம் முடியறதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சிடணும். ஆரம்பிங்கம்மா. நீ ஆரம்பிம்மா. ராசாத்தி தட்டை எடு. இந்தா. அது கொடுங்க அண்ணி. இந்தா. கண்மணி, நான் அரிசியை கழுவி தரேன். கழுவி கொடுத்ததும் போடலாம். ராசாத்தி, நான் அரிசி களைஞ்சு தரேன், நீ வெல்லத்தை பொடி பண்ணி வை. என்னது புளி? மிளகாயா? ஐயோ. உப்பு? என்னாச்சு ரசதி? என்னது உப்பு புளி மிளகா இருக்கு, வெள்ளம் அரிசியை காணுமே. என்னங்க இது? நீங்க இதுதான் கொண்டு வந்தீங்களா? நான் வெல்லம், அரிசி, பொங்கலுக்கு தேவையான பொருள் எல்லாம் கொண்டு வந்தேன். இது எப்படி மாறிச்சுன்னு தெரியலையே. ஆமா ஆமா, அதுவா தானா மாறும். ஏன்னா மந்திர பை இல்லது, அதுல போட்டதெல்லாம் தானா மாறுறதுக்கு. பொங்கல் வைக்க என்ன கொண்டு வரணும்னு தெரியல, உப்பு புளி மிளகாலாம் கொண்டு வருவீங்களா? இதுல எங்க வீட்டு பொண்ணு பொங்கல் வைக்க கத்துக்கன்னு பேச்சு வேற. நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் எடுத்துட்டு வந்தோம். இப்ப எப்படி மாறுச்சுன்னு தெரியல. அப்போ எங்க வீட்டு ஆளுங்க தான் மாத்தி வச்சுட்டாங்கன்னு சொல்றியா? யாருக்கு தெரியும்? பொன்னி கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு சும்மா இல்ல. சமந்தி, நான் தான் அவசரத்துல மாத்தி எடுத்து வச்சுட்டேன், மன்னிச்சிருங்க. எதுக்குங்க இதுக்கு போய் மன்னிப்பெல்லாம் கேட்டுக்கிட்டு? சரி, எப்படியோ மாறி போச்சு, அத பத்தி பேசி எந்த பிரயோஜனம் இல்ல. இப்ப என்ன பண்றதுன்னு பாருங்க. இளங்கோ, பக்கத்துல கடை இருக்கான்னு பார்த்து பொங்கல் வைக்க தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வாப்பா. சரிங்க மச்சான். இருங்க மச்சான், நான் போயிட்டு வரேன். நான் போறேன். டேனியா, நானும் வரவடா. வேணாண்ணே, அன்னி கூட இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். ஒரு நல்ல காரியத்துக்கு வந்தா அது கூட ஒழுங்கா பண்ண தெரியாதா? இது ஒரு சாதாரண விஷயம். என்ன குடும்பமோ. விடுமரகதான், ஏதோ தெரியாம நடந்து போச்சு. நீங்க சும்மா இருங்க.
இப்படி எல்லாரும் அவங்களுக்கு வக்காலத்து வாங்கி வாங்கிதான் கொஞ்சம் கூட பயமோ அக்கறையோ இல்லாம இப்படி உப்பு புளிய கொண்டு வந்து நம்மள அசிங்கப்படுத்துறாங்க. என்ன சம்பந்தி, தெரியாம தப்பு நடந்து போச்சு. மத்தபடி அக்கறை எல்லாம் இருக்கு சம்பந்தி. இந்த ஒரு வாட்டி மன்னிச்சிருங்களேன். நீங்க பாட்டுக்கு மன்னிச்சிருன்னு கைய தூக்கிட்டீங்க. ஆனா இது சாமிக்கு பொங்கல் வைக்க தடை வந்த மாதிரி இல்ல. நல்ல வேளை கண்மணி வீட்லயாவது ஒழுங்கா செய்முறை செய்யறாங்க. இப்போதைக்கு அது ஒண்ணுதான் எனக்கு திருப்தி. கண்மணி, நீ சீக்கிரம் பொங்கல் வைமா. உன் பொங்கலைத்தான் சாமிக்கு படைக்கணும் போல இருக்கு. ராசாத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. இனியன் தான் போயிருக்கான்ல, அவன் எல்லாம் வாங்கிட்டு வருவான். பொங்கல் வச்சு சாமிக்கு படைச்சிடலாம். நீ கவலைப்படாத. அது வரைக்கும் நெருப்ப கொஞ்சம் குறைச்சு வை. ஒலை கொதிச்சு அடங்கிரும். சரியா? சரிங்க அத்தை. அதுக்குள்ள பை எப்படி மாறி போச்சு? விடுங்க சம்மந்தி, இத போய் பெருசா எடுத்துக்கிட்டு. இல்லைங்க, நீங்க சாதாரணமா எடுத்துக்கிட்டீங்க. ஆனா அவங்க நீங்க எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க. அக்கா அப்படிதான். ஆமா, அவங்க எதுக்கு தான் பிரச்சனை பண்ணாம இருந்திருக்காங்க. ஐயோ சும்மா தேவையில்லாம நீங்களும் பிரச்சனை பண்ணாதீங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க அண்ணி. சரிம்மா தாயே, உனக்கு நான் பேசினா பிடிக்க மாட்டேங்குதா? நான் வாய் மூடிட்டு இருக்கேன். அம்மா இங்க வா. என்னடி? வாமா. இனிய வரத்துக்குள்ள நம்ம பொங்கலை வச்சு முடிச்சு சாமிக்கு படைச்சிடணுமா? அத பண்ணிடலாண்டி. ஆமா, இதுங்க எப்படி அறிவில்லாம உப்பு புளி மிளகா எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க? அவங்க எல்லாம் சரியாதாம்மா கொண்டு வந்தாங்க. நான் தான் ராத்திரியோட ராத்திரியா எல்லாத்தையும் மாத்தி வச்சுட்டேன். அப்படியா? எப்ப பார்த்தாலும் அவளுக்கே எல்லா மரியாதையும் கொடுத்துக்கிட்டு காப்பு கட்டுறதுல இருந்து எல்லாமே அவளையே முன்னாடி வச்சு கொண்டாடினாங்க. அதான் சாமிக்கு அவ பொங்கலை இன்னைக்கு படைக்க கூடாதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். சரியா செஞ்சடி. சரி சரி, நெருப்ப கூட்டு சீக்கிரம் பொங்கலை வச்சு முடிப்போம். சீக்கிரம் சீக்கிரம். ஏய், திகு திகுன்னு எரிய விடு. சீக்கிரம் குண்ண, பஸ் வந்துட போகுது. குண்ணா இந்தா. அண்ணா அண்ணா, பச்சரிசி வெள்ளம்லாம் இருக்கா? இருக்குப்பா. எல்லாம் ஒரு 1/2 கிலோ கொடுங்க. தரோம். அண்ணா, மறக்காம முந்திரி பருப்பு திராட்சையும் கொடுங்க. சரிப்பா. இனிய புனிதா, சொல்லுங்க. நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். சரிங்க. சொல்லுடா. பெரியமா, நான் கடையில தான் இருக்கேன். இப்பவே வருவா இல்ல கொஞ்ச நேரம் கழிச்சு வருவா? இல்ல இப்ப வர வேண்டாம், கொஞ்ச நேரம் கழிச்சு வா. அதுக்குள்ள கண்மணி பொங்கல் வச்சு முடிச்சிருவா. புரியுதுல? புரியுது பெரியமா. அப்ப லேட்டா வரணும். ஆமா. சரி, ஓகே பெரியமா. சரிப்பா. கோயிலுக்கு லேட்டா போனோம், என்ன பண்ணலாம்? அண்ணா, ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க.
என்ன சம்மதி மாப்பிள்ளை இன்னும் காணும். தெரியலையே. தம்பி இனிய என்ன வரக்கானா ஒரு போன் பண்ணி பாருப்பா. ஆ. இப்ப என்ன பண்றது? அப்பா ஃபோன் பண்றாரு. ஹலோ, சொல்லுங்கப்பா. ஏய் எங்கடா இருக்க? இதோ வந்துட்டு இருக்கேன்ப்பா. சரி சீக்கிரம் வா, எல்லாரும் வெயிட் பண்ணிருக்காங்க. இதோ பக்கத்துல வந்துட்டேன்ப்பா. சீக்கிரம் வாடா. ஓகே. ஆ சரிப்பா. அண்ணா பக்கத்துல வந்துட்டானா? இப்போ வந்துரும். வந்துடுவா இப்போ. ராசாத்தி ஒன்னும் கவலைப்படாத. அதான் பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்றான்ல, நெருப்ப நல்லா ஏத்தி வை. அவன் வர்றதுக்கும் பொங்கறதுக்கும் கரெக்டா இருக்கும். அப்பா சீக்கிரம் வாடான்னு சொல்றாரு. என்ன பண்ணலாம்? எதுக்கும் பெரியம்மா கிட்ட பேசிட்டு போலாம். மறுபடியும் இனியன் தான். சொல்லுடா. பெரியம்மா, நான் இப்ப வரவா வேணாமா? அப்பா வேற ஃபோன் பண்ணிட்டாரு. சரி சரி நீ வா. அண்ணியோட பொங்கல் பொங்க போகுது. சரி பெரியம்மா. சரிடா. பொங்கல் பொங்கிருச்சா? என்னாச்சு சாமி? சாமிக்கு வைக்கிற பொங்கல் எந்த பக்கம் பொங்கணும்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. கிழக்க பொங்கணும் இல்ல வடக்க பொங்கணும். மேற்குல பொங்கி இருக்கு. அது அஸ்தமன திசையாச்சு. அப்படி பொங்க கூடாது. இந்த பொங்கலை ஆத்தாவுக்கு படைக்க கூடாது. சாமி குத்தமாயிடும். ஆத்தாளு மகளும் ஆட்டமாடி போட்டீங்க. நல்லா வேணும்டி உங்களுக்கு. சரி சாமி, இப்ப என்ன பண்றது? சின்ன மருமக வைக்கிற பொங்கல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அண்ணா இதோ இனிய வந்துட்டான். இனியா சீக்கிரம் வாடா. பாப்பா எங்கடா போன? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? சீக்கிரம் பொங்கலை வைங்க, சாமிக்கு படைக்கணும். சீக்கிரம் பொங்கல் வைத்தாயி, பூஜைக்கு நல்ல நேரம் ஆரம்பிக்க போகுது. குடு ராசாத்தி. ராசாத்தி பொங்கல் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாம இத்தனை வருஷமா கோயிலுக்கு வரல இல்ல, அதான் ஆத்தா நம்ம கிட்ட விளையாடிட்டு இருக்கிறா.
ராசாத்தி இது நம்ம வீட்டு பொங்கல் தானே, நீ வைமா.